Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு வகையான கெட்டி சட்னி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தக்காளி கெட்டி சட்னி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தக்காளி கெட்டி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: 3 நல்ல பழுத்த தக்காளி, காரத்திற்கு தேவையான அளவு வரமிளகாய், 5 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, நல்லெண்ணெய் 3 ஸ்பூன். ஒரு பாத்திரத்துல தக்காளி, வரமிளகாய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடுப்புல வச்சு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சு தக்காளி வேகிற வரை வேக விட்டுருங்க. தக்காளி நல்லா வெந்த உடனே அடுப்பை அமர்த்திடுங்க. இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின உடனே தக்காளி வரமிளகாவை மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன சைஸ் புளி, அதாவது 1 இன்ச்சு இருந்தால் போதும் புளி, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை சேர்த்துட்டு 1 செகண்ட் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துருங்க. நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணியை சேர்த்து மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சே சட்னியை நல்லா கொதிக்க விடுங்க. பூண்டு, வெங்காயமும் பச்சையாக சேர்த்ததுனால அதோட பச்சை வாசனை போய் தக்காளி கெட்டியான பதத்துக்கு வந்த உடனே அடுப்பை அமர்த்திடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேங்காய் கெட்டி சட்னி. தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல், மீடியம் சைஸ் 1 பெரிய வெங்காயம், காரத்திற்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நல்லா நிறம் மாறுறது வரை வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆன உடனே அடுப்பை அமர்த்திடுங்க. மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை, வதக்கிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து போட்டு பொரிஞ்ச உடனே வரமிளகாவில் உள்ள விதையை எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளித்து தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துருவோம். இந்த 2 வகையான சட்னியுமே இட்லி, தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.